இந்த பொங்கலுக்கு பொங்கல் பரிசுன்னு ஒண்ணு தராங்க இல்லையா? ஆமா. அத பத்தி உங்க கருத்து என்ன? இந்த வருஷம் இது தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 1000 ரூபாய் தரமாட்டேன்னாங்க. தர மாட்டேங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராண்ட போய் நின்னு கேட்க முடியாது. அவங்க குடுக்கறத நம்ம வாங்கிட்டு போயிடுறோம். ஓகே, இப்ப முதலமைச்சர் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்காரு. அவர்கிட்ட எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ற முடியும்? நீங்க பாக்குறீங்க, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களே சார். நாங்களும் இல்லாதப்பட்டவங்க, இருக்கப்பட்டவங்க இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பார்க்கணும். அப்படிதான் கேட்க முடியும். பரிசு ஒரு 1000 ரூபாய் தரான்னு வச்சுங்க. குடுக்கல, ஆனா 1000 ரூபாய் தரான்னு வச்சுங்க. அதை வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க அந்த 1000 ரூபாயில? அந்த 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம வீட்டு செலவுக்கு வாங்கிக்குவோம். வீட்டு செலவுனா என்னென்ன? வீட்டு செலவுக்குன்னா அரிசி, இது சாப்பாடு ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு மீன், ஒரு கறி, ஒரு சாப்பாடு ஆக்குற அரிசி மாதிரி, அதே அந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், அதோ ஒரு 2 நாளைக்கு வாங்கி வச்சுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் ருசியா சாப்பிடுவோம். எனக்கு கை நிறைய காசு இருக்குதுல்ல, அதனால வாங்கி சாப்பிடுவோம். மிச்ச நேரத்துக்கு பட்டினியா எங்கன்னா போய் யாரை கொடுத்ததா வாங்கி சாப்பிட முடியும்? இல்லாதப்பட்டவங்க எந்தம்மா நீ எதனா சாப்பிட்றியா அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த வர ஜனம் ஏதோ அவங்க நல்ல நாளைக்கு ஏதோ குழந்தைங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லி வராங்க இல்லை, அவங்க எல்லாம் எதனா கொடுத்துறாங்க, சாப்பிட்டு படுக்கிட வேண்டியதா. ஓகே, இந்த 1000 ரூபாய் வச்சு இவ்வளவு எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த வருஷம் இந்த 1000 ரூபாய் இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டம் எப்படி இருக்கும்? மனசு கஷ்டம் தருது. போன பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த பொங்கலுக்கு எதுவுமே தரலையே. அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தான் கேட்க முடியும். எந்த அளவுக்கு இந்த பொங்கல் கஷ்டமா இருக்கும்? பொங்கல் உங்களுக்கு கொண்டாடுற அளவுக்கு எப்படி கொண்டாட ஆட முடியாது. அந்த பொங்கல் அரிசி வச்சு இருந்துதா ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனசு கஷ்டமோட உட்காந்துக்குவோம். இருக்கப்பட்டவங்க சரி இருக்கணும்டா போடான்னு சொல்லி நின்றுடுவாங்க. சில பேர் என்ன பேசுவோம், இந்த அம்மா ஏன் இந்த மாதிரி கொடுக்கல, போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த கவர்மெண்ட்ல தான் இந்த மாதிரி இருக்கும், எல்லா பேருக்கு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு பேசுவாங்க. சரி, ஓகேம்மா. இப்ப தமிழகத்துல எவ்வளவு கட்சி இருக்குன்றது நீங்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்களா? ஓட்டு எல்லாம் போடுவீங்களா? ஓட்டு போடுவோம். நம்ம இருக்கிற நேரத்துக்கு நம்ம எல்லாம் வாத்தியாருக்கு போட்டுக்கணும். எம்ஜிஆருக்கு போட்டுக்கணும். எம்ஜிஆர் சின்னம் என்ன சின்னம்? ரெட்டை இல்ல. ரெட்டை இல்ல. ஓகே, ஒரு ரெட்டை இல்ல இருக்குது. அப்புறம் உதயசூரியன் யாருது? உதயசூரியன் ரெட்டாலே தான் இருந்தது. அது அண்ணா கொடுத்தது யாருக்கு? முக ஸ்டாலின் அப்பாக்கு.